இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் அவார்டு எல்லாரும் வாங்கிடுவோம். ஸோ உங்கள் பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். எவ்வளோ படம் இருக்குது. அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் தான் பார்த்து ஸ்டேட் அவார்டு கொடுப்பாங்க. ஆமாம், அந்த வருஷங்கள்லாம் வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. அது யாருன்னு தெரியாது, வாங்கிட்டு அதான் உங்கள் பெருந்தன்மை ரொம்ப அழகாக. பெருந்தன்மையெல்லாம் இல்லை, நான் வந்து வெயிட்டர்ஸ் தான் சொல்கிறேன். வருஷம் கோபம் அண்ட் இட்ஸ் வெரி அன்ஃபேரான விஷயமா இருக்குது. ஆனால் காளி வெங்கட் அவர்கள் கார்கிக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கு. கரெக்ட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரோல். அது வந்து அவர் வந்து அந்த சாய் பல்லவி கேரக்டருக்கு அடுத்தது அவர் தான் வந்து அந்த கதையை நிறுத்துகிற ஒரு கேரக்டர். ஸோ தயவு செஞ்ச நியாயங்களை செய்யுங்க. அந்த நான் தான் சொல்லுவேன், கொடுத்துருக்க லாம் அப்படின்னு வந்துட்டோம்ல, லாம் அப்படிங்கிற இடத்துல அந்த இம்முக்கு வலுத்திக்கிட்டு பீன்னு போடுங்க. என்ன வருது? இருக்கலாமே. லாபி. தலைவன் தலைவியில நம்ம நித்யா அவர்கள் வந்து நல்லா சப்பியா. நித்யா மேனன் அப்படியே அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஒவ்வொரு செட் ஆகல. இப்போ ஹன்சிகாலாம் பார்த்தீங்கன்னா சப்பியா இருந்தால் தான் அழகுன்னு சொல்லுவாங்க. மேம் இன்சிடென்ட் சொல்லுங்க மேம். நீங்க எதனா போனது அந்த படத்தை கட்டடிச்சு? இல்ல, அந்த படமும் கண்டுகொண்டேன் ரெண்டும் சேர்ந்து வந்ததுல ஒரு டைம்ல. ஆமா சார், இதுல நிஜமா இப்ப யோசிச்சு பாருங்களேன், 114 நாள் 104 நாள்லாம் 104 நாள் ஓடிச்சு. அதனால எனக்கு இன்னும் ஞாபகம். ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 மாசம் சார். 3.5 மாசம். இன்னைக்கு வந்து 3வது நாள் சக்சஸ் ப்ரோ டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம LSS, அதாவது லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த படக்குழு தான் இணைஞ்சிருக்கோம். நிறைய விஷயம் பேர் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ வந்து டிரெக்டர் இதே போகலாம் சார். லவ் ஷேர் சப்ஸ்கிரைப், ஸோ ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றது தெரியுது. இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துருக்கோங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கீ பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இதை வந்து டெவலப் பண்ணி ஒரு படமாக பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கீ பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? கீ பாயிண்ட் என்னன்னா, எல்லா லவ்வும் வந்து சொல்லப்போனால் இது இந்த கதையை பொறுத்தவரை ரொம்ப கசைக்கு பொழிஞ்சு கையை வெட்டிக்கிட்டு நாக்கு வெட்டுற கதையெல்லாம் இல்லை. ஒரு லவ் வந்து ஒரு யதார்த்தமாக நம்ம சொல்ல நினச்சோம். அதில் வந்து இப்படி லவ் பண்ணிட்டானடா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு கதை எடுக்கணும்னு நினைக்கல. லவ் பண்ணவங்க இந்த படத்தை பார்த்தா அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணணும், இந்த படம் மாதிரி நம்ம லவ் பண்ணியிருக்கேன்டா, கரெக்டாக லவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா. லவ்ங்கிறதே மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான். ஒரு பொண்ணு பையனாக இருக்கட்டும், பையன் பொண்ணாக இருக்கும். பையன் வந்து பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு வேணும்தான். ஏன்னா ஒரு குழந்தைய ஒரு அப்பா அம்மா குழந்தையிலேருந்து அவளுக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டு ஒரு 20-25 வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மா அப்பாவை மீறி ஒருத்தன் தன்னோட வாழ்க்கைக்குள்ளே வரேன்னா அந்த பொண்ணு வந்து மனசுக்குள்ளே எவ்வளோ போராடி அந்த பையனை உள்ளே கொண்டு வரணும். அப்போ அது என்ன ரீசன் நம்ம பார்க்க போனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அன்பு, அம்மா அப்பா எவ்வளோ அன்பு கொடுத்தாங்களோ அதை அவன் கொடுத்துருக்கணும். அந்த அன்போடு தான் லவ். அந்த லவ் இருந்தால் மட்டுமே தான் அந்த பொண்ணை அவனை அக்செப்ட் பண்ணிப்பான் இல்லையா? அந்த பாதுகாப்பு இந்த பையன்கிட்ட கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த பொண்ணு 100% லவ் பண்ணுவான். பையனுக்கும் அதுதான். பையனும் வந்து இப்போ எப்படி ஒரு பொண்ணை வளர்க்குறாங்களோ அது மாதிரி நிறைய வீட்டில் பையனையும் வளர்க்குறாங்க. பையன் பொண்ணு வேறுபாடு இப்போ இந்த காலத்தில் கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணை எப்படி கரெக்டாக வாழணும், நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி பையனையும் இப்போ அடிப்படையிலேருந்தே நல்லா வளர்த்துக்கிட்டு வராங்க. அவனுக்கு பயங்கரமாக ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே சொல்கிறேன், ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாம் கட்டி அவனையும் ஒரு பெரிய ஆள் ஆக்கணும்னு அப்பா அம்மா அவ்வளோ கனவு கண்டு வராங்க. அந்த கனவுலாம் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு விடலை பருவத்தில் எங்கே ஆகும்னா அவ்வளோ கனவும் ஒரு செகண்டில் டக்குன்னு உடஞ்சி ஓடி போயிடும். அது உடையக்கூடாது இல்லையா? அப்போ அவனோட பாதுகாப்பை என்ன நினைக்கிறான்னா, நமக்கு வரக்கூடிய பொண்ணும் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்கணும், நமக்கு பிடிக்கணும், நம்ம லைஃப்பை உடைக்காத ஒரு பொண்ணாக இருக்கணும்னு நினச்சி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேரும்போது அவங்க 2 பேரும் ஒரு வேற யாரையோ ஒரு ஹீரோயினியாக நினைக்கக்கூடாது. அவங்களே நான் ஹீரோ, நீ ஹீரோயின், நம்ம 2 பேரும் லவ் கரெக்டாக இருக்கா. இப்போ இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நம்ம இதை மாதிரி இருந்திருக்கோம்டா, பாதுகாப்பாக இருப்போம், நீ என்னைய பாதுகாத்துட்டு வர, நான் உன்னைய பார்க்குறேன், நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஹீரோ ஹீரோயின். மற்ற யாரையுமே நம்ம இதில் கணக்குள்ள வச்சுக்கூடாது. எனக்கு விஜய் மாதிரி இருக்கணும், அஜித் வேண்டாம், நீ எனக்கு அவன் மாதிரி இருக்கணும் வேண்டாம், நீயா இரு, நான் நானாக இருக்கேன், நம்ம 2 பேரும் தான் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை இதில் பண்ணியிருக்கோம். நைஸ், தெளிவாக சொல்லிட்டீங்க. அண்ட் வந்து உங்கள் 2 பேரும் பேசணும். ஸோ லவ் ஸ்டோரி அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு இது இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ சார் சொல்லும் போதே வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்களே, ஓகே இது நல்லா இருக்கு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போலாம் வந்து ஒரு லவ் பண்ணோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு சீனோ இல்லை ஏதோ ஒரு ஷார்ட்டோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போடுறதோ, அவர்ஸ் வந்து அதை ஸ்டோரியாக வைக்கிறதோ,
ரொம்ப இப்போ இருக்க அந்த ஜென்ரேஷன் அது பீக்கா இருக்குன்னு சொல்லலாம். Right. அப்படி சார் சொல்லும்போது வந்து நீங்க நடிக்கும் போதும் சரி, இந்த சீன் நல்லா இருக்கு, இது வந்து ஸ்டோரியா போட வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் ஸ்டேட்டஸா போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி யோசிச்சிங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்? நான் யோசிச்சேன். அதுல மெயினா ஒரு சீன் வரும். அதை நீங்க ட்ரெய்லர்ல ஒரு சின்ன செக்ஷனா பார்த்துருக்கலாம். ஓகே. அது வந்துட்டு 2 பேருக்கும் ஓகேன்னு மாதிரி ஒரு கான்டாக்ட் வரும். ஸோ 2 பேரும் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணி அந்த இது அவர் சார் வந்து சொன்ன நரேஷன் வந்துட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அது வந்துட்டு நான் விஷுவலாக பார்க்கும்போது அது ரொம்பவே, ஏன்னா அது வந்துட்டு நாங்கள் நிறையா ரொம்ப இன்வால்வ் ஆகி எல்லாருமே அங்கே பயங்கர கிளாப்ஸ் வேறு இருந்துச்சு. அந்த ஹீரோயினாக இருக்கட்டும், அந்த சீனே ரொம்ப வந்து ரசிச்சு இந்த காரிடார் அதுக்காகவே அந்த காரிடார்லாம் நாங்கள் பார்த்து இந்த சீன் கரெக்டாக இப்படி தான் வேணும்னு வந்துட்டு செலவானாலும் பரவாயில்லான்னு மாதிரி யோசிச்ச ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அந்த காரிடோர் சீன் தான். ஸோ அது ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. அந்த எனக்கும் அந்த ஷாட் ரொம்ப பிடிச்சிது. ஸோ இது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவர் நரேஷனில் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. நம்மளுக்கு மென்டலாக ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவோம், நம்மளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வரும் இல்லையா, அதோட பெட்டராகவே நான் பிக்சராக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு? சேம் அதே சீன் எனக்கும் ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னா நிறைய படத்தில் பையன்தான் பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்டாக காமிச்சிருப்பாங்க. பொண்ணு வந்து ஒரு பையன் பின்னாடி போகிறா, பையனை தேடி லவ் பண்ணுறாங்கிற மாதிரி. அது இப்போ நிறைய பேர் ஆசைப்படுறது அதுதான், ஏன் எப்போவுமே பையன்தான் பின்னாடி, ஏன் பொண்ணு வந்து அது வேற ஃபீல்டில் நல்லா இருக்கும். இந்த படம் பார்த்தா அந்த குட் ஃபீல் கிடைக்கும். அண்ட் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் இந்த விஷயம் யோசிச்சிங்க, இப்போ நீங்களாம் யோசிக்குமா டைரக்டராக யோசிக்கணும், ஒரு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நிறைய சாங்ஸ் வந்து பொண்ணை வந்து வர்ணிச்சு பாடுறதும் எழுதுறதும் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு பொண்ணு சைட்ல இருந்து வர்ணிச்சு எழுதணுமே பாடணுமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நிறைய ரொம்ப கம்மியா இருக்குன்றதுல எங்க படத்துல இருக்கு. உங்க நீங்க படம் பாத்தீங்கன்னா அது இருக்கு. ஏன்னா படத்துல பொண்ணு அவர் வர்ணிச்சு பாடுவாப்புல, எங்க படத்துல நாங்க அது லிரிக்ஸா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆமா. அது என்னன்னா அந்த காதல்ல கூட ஒரு தாய்மை இருக்கும். அம்மாவை பத்தி அதான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு சோக சாங்க சந்தோஷமா பாடுற மாதிரி எடுப்பாங்க, அது மாதிரி எடுப்பாங்க. நாங்க லவ்வையும் அம்மா சாங்கையும் ஒரே மாதிரி எடுத்திருப்போம். நைஸ். அதுல வந்து ஹீரோயினோட அவரை ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி எடுத்திருப்போம். அது கொஞ்சம் நீங்க சொல்றது நாங்க பண்ணிட்டோம். ஓகே. அண்ட் மேம் சொன்னோம் ட்ரைலர்லயே பார்க்கும்போது தெரியுது, இப்போ டைலாக் சொல்றீங்க, இப்பெல்லாம் நல்ல பையன் என்ன பண்ணுமா லவ் பண்றா அப்படின்னு சொல்றீங்க. அது உண்மையா மேம்? இப்போ வரைக்கும் நடக்குது அந்த விஷயம்? அது வந்து இப்போ என்ன ஜென்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். ஆக்சுவலா நாங்க ரொம்ப சூப்பரா வளர்ந்துருப்போம். நானும் அந்த பரவா கோபி சார் வந்து அப்பாவா பண்ணியிருக்காரு. எப்படின்னா எங்ககிட்ட தான் வந்து லவ் சொல்லுவாரு. அப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்ல உடஞ்சு அதாவது லவ்வரை ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவார். மிஸ் பண்ற இடத்துலனா அவங்களுக்குள்ள சண்டை கிடையாது. கதை ஓட்டத்துல ஒரு இடத்துல வந்து 2 பேருக்கும் ஒரு சின்ன கேப் இடைவேளை வரும்போது அம்மா கிட்ட தான் ஃபோன் பண்ணி வந்து ஐயோ அப்படின்னு அழுவார். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்படி பண்ணுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து அம்மாவுக்கு தான் வரும். ஸோ அதனால அந்த மாதிரி வந்து அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இப்போ சார் சொன்னதுலேருந்தே இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல 2 பேருக்குமே. ஏன்னா அந்த 2 பேருமே ஒரு தாய்மையை வந்து உணர்றாங்க. அந்த லவ்வர்ஸ்குள்ள அவங்க ஒரு தாய்மையை உணர்றாங்க. ஸோ அதனால தான் அம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு லவ்வருங்கிறது சேஃப்டிங்கும் போது சேஃப்டி எங்கே கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அம்மாட்ட தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது உங்க லவ்வர்கிட்ட அதை கிடைக்குங்க அப்படிங்கும்போது அந்த அடுத்த தாயா இந்த பெண்ணுக்கு அந்த ஆணும் அந்த ஆணுக்கு பெண்ணும் மாறுறாங்க. அது வந்து அதெல்லாம் எவ்வளோ காலமானாலும் நீங்க ஜென்சி ஆல்பா பீட்டான்லாம் சொல்லலாம், அந்த உணர்வுகள் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கதைக்களத்திலே பார்க்க முடியுது, உங்களுக்கு 2 பசங்க. 2 பசங்கள ஒரு பையன் மட்டும் ரொம்ப பெரிய பையனா இருக்கான், ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அது லேட்டா பிறந்தாரு. மேபி டைரக்டர் வந்து என்ன வச்சிருக்காரா, ரொம்ப லேட்டா பிறந்திருக்கான்ற மாதிரி? அப்படிலாம் இல்ல, அன்பு இருந்தது. அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லா அதுக்கு இல்ல. என்னன்னா அந்த பையன் அந்த இடத்துல ஏன் கதைக்கு தேவைப்படுறாருன்னா, அதுக்கு சுட்டியா வந்து சில விஷயம்லாம் பண்ணுவான், வந்து போட்டு கொடுக்குற வேலை. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு சீன் எனக்கு ஒரு சம்மதிங்க எப்படின்னா, எப்பயுமே பையன் வந்து நம்ம ஒரு அம்மாவா பையன் என்ன மாதிரி பொண்ணை சூஸ் பண்ணிருக்கான்னு நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம ஒரு கெத்தை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல. நான் கெத்தை காட்டி நானே உடஞ்சு அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னா வந்து நான் முதல்ல கெத்தா இருப்பேன். இப்போ நான் வந்து இப்பெல்லாம் ஏன்னா அந்த பையன்லாம் சொல்லி கொடுப்பான், அந்த சின்ன பையன் சொல்லி கொடுப்பான், நீ வந்து இப்போ இது பண்ணு, நீ நம்ம வந்து நம்ம கெத்த காட்டணுமா, நம்ம ஃபேமிலி கெத்த காட்டணும்னு. ஸோ கெத்த ஆரம்பிச்ச சீனு எப்படி அந்த பொண்ணை போதுமே ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நான் போயிடுவேன். ஸோ அது இந்த பொண்ணை தான் நான் பார்த்துருக்கேன். நைஸ் நைஸ். அண்ட் வந்து இப்போ சொல்லணும், உங்களை ஸ்பெசிஃபிக்காக உங்களை பற்றி சொல்லுவோம்.
இப்போ தமிழ்நாட்டுல ஸ்டேட் அவார்டு எல்லாரும் வாங்கிடுவோம். ஸோ உங்க பெர்ஃபார்மன்ஸை நாங்க எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். எவ்வளவு படம் இருக்கு, முக்கியமா சொல்லலாம் கோமாளி இருந்தே சொல்லலாம். கோமாளி ஆண்டவன் கடலை அவ்வளவு படம் 2016. ஆண்டவன் கடலை. அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல தான் பார்த்து ஸ்டேட் அவார்டு கொடுப்பாங்க. ஆமா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்ல 2016ல இருந்து கொடுத்துருக்காங்க 22 வரைக்கும். ஆமா அப்போ ஆண்டவன் கடலையில இருந்து எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட். சூரரை கோமாளி, தேவராட்டம், தேவராட்டம், சூரரை கேம் ஓவர், ராட்சசன், ராட்சசன் அந்த வருஷங்கள்லாம் வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியாது, வாங்கிட்டு போடும். அதுதான் மேம். ஸோ அதான் உங்க பெருந்தன்மை ரொம்ப அழகா இருக்கு. பெருந்தன்மையெல்லாம் இல்ல, நான் வந்து வெயிட்டர்ஸ்ல தான் சொல்றேன். இதோட கொஸ்டின் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ என்னன்னா கிட்டத்தட்ட இத்தனை படங்கள் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்டா நீங்க சொல்ல எனக்கு கொடுத்துருக்க. நீங்க என்ன ரொம்ப நான் வந்து அப்படிதான் சொல்றேன். நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அதுதான் மேம். வருத்தம் உண்டா இல்ல? வருத்தம்லாம் இல்ல, வயிற்றுச்சல் இருக்கு. வருத்தம், கோபம் அண்ட் இட்ஸ் வெரி அன்ஃபேரான விஷயம் தான். இது நான் மட்டும் சொல்லல, நிறைய பேருக்கு. நான் சொல்றேன், இப்போ வந்து ஆமா பாரஞ்சித் அவர்கள் போட்டிருந்தாங்க. அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட் 3 பேரு, சைல்டு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அது மட்டும் இது வந்து தெரிஞ்சது. தெரியாம நான் வந்து பேசினேன் எத்தனையோ நபர்கள். உதாரணத்துக்கு பேசல, நான் பேசினால நான் சொல்ல விரும்பல இந்த இடத்துல. ஆனா காளி வெங்கட் அவர்களுக்கு கார்கிக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அப்படின்னு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரோல். அது வந்து அவர் வந்து அந்த சாய் பல்லவி கேரக்டருக்கு அடுத்தது அவர் தான் வந்து அந்த கதையை நிறுத்துற ஒரு கேரக்டர். அவருக்கு அது கொடுக்காம இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அநியாயங்கள். அநியாயங்கள். தயவு செஞ்ச நியாயங்களை செய்யுங்க. அந்த நான் தான் சொல்லுவேன், கொடுத்துருக்க லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, லாம் அப்படிங்கிற இடத்துல அந்த இம்முக்கு பதிலிட்டு பீன்னு போடுங்க. என்ன வருது? இருக்கலாமே, லாபி. ஸோ அதனால லாபிங் ஒர்க்ஸ் எவ்ரிவேர்ங்கிறது ரொம்ப, அது தமிழ்நாடு அரசுல அது லாபி பண்றாங்க அப்படிங்கும்போது தட்ஸ் வெரி சேட். ஆனா எனக்கு அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அந்த குழுவில் முன்னாள் ஒரு குழுவில் இருந்த ஒரு நபர் என்ன சொன்னார்னா, அந்த குழுவில் உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து யாராவது ஒருத்தருக்கு நீங்க வந்து பிடிக்காத வேண்டப்படாத ஒரு ஆளா, அவங்களுடைய அரசியல் சிந்தனைக்கு நீங்க வந்து வேற மாற்று அரசியல் சிந்தனையா இருந்தால், இல்லை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அவங்கள வந்து ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கலாம், அவங்க வந்து ஹாய் சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சொல்லாமல் வணக்கத்தை சரியான வணக்கங்களை போடாமல் போயிருக்கலாம். அப்படிங்கிற நேரத்தில் அவங்கள வந்து டக்குன்னு அவங்களால பேசி அதை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. அதாவது உங்கள் பேரை வந்து அதுலேருந்து கிளியர் பண்ணிட முடியும்னு சொன்னாங்க. ஸோ இது நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, எனக்காவது அரசியல் சிந்தனை நிறையா நான் பேசியிருக்கேன், அதனால இருக்கலாம். பட் ஆனால் இப்போ காளி வெங்கட்லாம் ரொம்ப நியூட்ரலான ஒரு நபராக தான் இருக்காரு. அப்புறம் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ஒருத்தாங்க, அந்த பையன் குட்டி பையன் ஒருத்தர் தான், அதெல்லாம் வந்து அவங்களாம் நியூட்ரல் தானே. அவனுக்குலாம் என்ன அரசியல் என்ன இருக்கும் போது எதனால அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த 12 Angry Men ஒரு படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் 12 பேரும் 11 பேரும் ஒரு அந்த ஆளை வந்து குற்றவாளின்னு சொல்லும்போது, ஒரே ஒரு ஆள் வந்து இல்ல நம்ம நிரபராதின்னு சொல்லி அந்த ஆள் 11 பேரையோட மைண்டையும் மாத்துவோம். அதுதான் அந்த கதை. அதுதான் அந்த கதையே. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நபர் வந்து நமக்கு நெகட்டிவா பேசினாலும் மீதி இருக்கிற அந்த குழுவின் இது வந்து நியாயத்தின்படி இனிமேலாவது தயவு செஞ்சு கொடுங்க. அடுத்து ஹவுஸ்மேட்ஸ் இதெல்லாம் ரேகையெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. பட் நீங்க என்ன மேம் யோசிக்க? எனக்கு இப்போ நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு 3 படம் நினைச்சேன் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி. சூரரை போற்று, தேவராட்டம், இந்த மாதிரி படம் நீங்க நினைச்சிருப்பீங்க. நடிச்சு முடிச்சுட்டு எனக்கு இந்த ஒரு படத்துக்கு கண்டிப்பா ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கிறதே கிடையாதுங்க. ஆமா அதெல்லாம் நம்ம அப்படி பண்ணா நம்ம வந்து அவர் ஆக்டராகவே இருக்க முடியாது. எனக்கு என்னன்னா, நான் வந்து பார்க்கும்போது நான் அன்னைக்கு பார்த்துட்டு நான் இன்ஃபேக்ட் பல படங்களை மறந்தே போயிருக்கேன். நான் அதெல்லாம் ஐ நோ டோன்ட் கேரி இட். அன்னைக்கு ஷூட்ல நடந்ததா, அந்த ஷூட்ல எனக்கு வந்து இப்போ சில படங்களுக்கு இப்போ பிடி சார் படத்துல வந்து என் பொண்ணு அனிகா வந்து இறந்துட்டா, கடைசியில் அவள் திரும்பி வந்துடுவா. அது அந்த படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து இறக்கும் போது அது ஃபுல்லா கூட ஆக்சுவலா அது வைக்கல. அந்த படத்துல அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கை தட்டினாங்க. அதே மாதிரி ஒரு படத்துல அதே இதுல ஒரு சீனே இல்லாத சீன், கடல் அப்படிங்கிற ஒரு படம் மணிரத்னம் சார் படம், அது தேட்டருக்குலாம் நல்லா போல. ஆனா அந்த படத்துல வந்து மைக்ல வந்து அவர் சொன்னாரு சூப்பர் அப்படின்னு சொன்னாரு, ஒரே வார்த்தை. இந்த மாதிரி அதுக்கு தான் நம்ம வந்து இருக்குமே தவிர நாட் ஃபார் திஸ் அவார்ட். இந்த அவார்டுங்கிறது ஒரு போனஸ் ரெகக்னிஷன். இப்போ நம்ம பண்ணதுக்கான போனஸ் தான் அது. ஆக்சுவல் வந்து நம்ம எப்படி நம்ம அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்றோம், டைரக்டருக்கு வந்து நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா அவரோட எக்ஸ்பெக்டேஷனை, ஆடியன்ஸ் அதை எப்படி லவ் பண்றாங்க. இந்த கோமாளிக்கு அவார்டுலாம் எவ்வளோ அவார்டு கிடைக்கலாம். ஆனால் ஈகா தேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் உட்காந்து பார்க்கும்போது என் பக்கத்தில் உட்காந்துருந்து ஒரு பெண்மணி என் கையை பிடிச்சி அழுதாங்க. என்னால் அந்த பெண்மணி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதுதான் நீங்கள் தானே அப்படின்னு நாங்கள் இப்படி திரும்பி பார்த்துட்டு, அவங்களுக்கு நான் தான் உட்காந்துருக்கேன்னு தெரியாது. அப்புறம் அந்த சீன் வந்து பண்ணும்போது கையை பிடிச்சி அழுதாங்க. எனக்கு அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான அவார்டு. அதுதான் சூப்பர். நீங்கள் உண்மையிலே உங்கள் திறமை வந்து அது ஈடு இணையில. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கு சொல்லுங்க, உங்களை பார்க்கும்போது ஏதோ
யாரையும் பாக்குறாங்களே இருக்கு. அது என்ன ஆக்டர் தான் சம்பந்தா மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லுக் இருக்கு. ஆமா, ஆமா அதான் நினைக்கிறேன். ஒரு yes, யங் சமந்தா. ஸ்கூல் ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதும் என்ன இந்த பொண்ணு சம்பந்தா மாதிரி சமந்தா அவங்க மாதிரி இருக்காங்கன்னு நினைச்சு தான் வர சொன்னோம். சொல்லுங்க. அதை நாங்கள் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையோ? அப்படியா? மூவில ஃபேமஸ் நீங்க யாரோட ஃபேன்? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னா? ஹீரோயினா சமந்தா. பாத்தீங்களா? எனக்கு இல்ல இதுக்குன்னு இல்ல நீதான் என் பொன் வசந்த மூவில எனக்கு ரொம்ப நைஸ். என்னோட அது ஒருவேளை இல்ல அவங்கள மாதிரி நீங்க இருக்க போய் தான் அது அந்த வைப்ரேஷன் அப்படி போயிருக்கும்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல. அப்போ நான் 9th தான் படிச்சிட்டு இருந்தானா எனக்கு அந்த இல்ல வாய்ஸ் அதுக்கும் படிக்கும் கியூட் அந்த ஸ்கூல் சீன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமந்தா. தமிழ் தானே நீங்க? தமிழ். தமிழ் தானே? ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. சரி மேம் கிட்ட Silent கத்துக்கிட்டீங்க. லவ் உடம்பு கொஞ்சம் முடியல அதான். ஆமா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு அவங்க முடியாது. தமிழ்னா அது கொஞ்சம் நீங்க தமிழா? அத முதல்ல மதர் டங் வந்து சிந்தி. ஹிந்தியா? சிந்தி சிந்தி. சிந்திந்து பாருங்களா. ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ நைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க படத்துல நிறைய ரொமான்ஸ் சீன்லாம் மேபி இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் அப்படிங்கும்போது ஆப்வியஸா வந்து உங்களுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நிறைய விஷயம் இருக்கு. இப்போ பார்வதி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பார்வதி திருவத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துல நான் அன்கம்ஃபர்டபுளா இருந்தேன். அப்போ வந்து நான் டைரக்டர் கிட்டயோ க்ரூ மெம்பர்ஸ் கிட்டே கேட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ நான் பீரியட்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நான் பீரியட்ஸ்ல இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த ரொமான்டிக் சீன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு, அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து அப்படியும் இருக்கலாம். நீங்க அதே மாதிரி சில சீன்ஸ் நடிக்கும் போது எனக்கு இந்த சீன் வந்து ஓகேவா இருந்துச்சு, இல்லை வந்து இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், அரசு நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நடந்துச்சேன். எனக்கு நான் அந்த மூவில வந்து சப்பியா இருப்பேன். ஓகே. சோ எனக்கு ஆக்வர்டான சீன்ஸ் பாத்தீங்கன்னா நாட் ஆக்வர்ட். நான் சொல்றது டேக் எடுத்துக்கிட்டீங்களா டைம் நம்ம இல்ல லைக் நீங்க சொல்ல அன்கம்ஃபர்டபுளா Yeah. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு அந்த அவுட்ஃபிட் கொஞ்சம் டோனஸ் ஐயோ நம்ம சப்பியா இருக்கோமே, இது நம்மளுக்கு எப்படி செட் ஆகுமா இல்லையா. இப்போ ஒல்லியா இருக்கிறவங்க எது போட்டாலும் செட் ஆயிடும். Correct. சப்பியா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சில அன்கம்ஃபர்டபுளா தெரியும். ஐயோ நம்மளுக்கு எங்க கை குண்டா தெரியுதா அப்படி இப்படிலாம் நமக்கு தோணும் போது அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பட் சார் இருக்காங்க, ஸோ அதை பார்த்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் வச்சுட்டு சார் இருக்கிற நம்பிக்கைலாம் ஓகே சார் நீங்க தான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழகாவே காமிங்க, நீட்டாவே. ஆனா இல்லங்க, ஆனா படத்துல வந்து நல்லா சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. அந்த அதாவது இவங்க சொல்ற அந்த அன்கம்ஃபர்ட்லாம் இல்லவே இல்ல. போஸ்ட் பார்க்கவே தெரியுது. ஏன் போஸ்டர்லயுமே அது தெரியல உங்களுக்கு? இல்ல அவங்க சப்பியா இருக்கிறதெல்லாம் இல்ல தெரியல. தமிழ் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்காங்க படத்துல. மொழ மொழன்னு கண்ணம்பலம் எனக்கு தோணுச்சு ஒரு சில சீன்ஸ்ல மாடர்ன் ட்ரெஸ்ல எனக்கு இன்ஃபேக்ட் அவங்க இளைச்சிட்டு வந்தது அப்புறம் தான் நேத்துலாம் நாங்க கேட்டுட்டு ஆமா இருந்தோம். ஆமா என்னமா ஏன் பண்ணிட்டாங்க? இழைச்சீங்க? ஆக்சுவலா நீங்க வெயிட் லாஸ்ல இருந்திருக்கீங்க. ஆமா. வெயிட் லாஸ்ல இருக்கீங்க. ஆமா. தெரியுது ரொம்ப வெயிட் லாஸ்ல இருக்கீங்க. பாத்தீங்களா? அதனால தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நீங்க வந்து சிக்கா அந்த இருக்கிற படத்துல மாதிரி ஒரு இருக்கிற feel. இல்ல ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். அப்போதான் பாலிவுட் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஆமா நான் இன்னொரு விஷயம் கேட்கணுங்க. நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ல இருக்காங்க. நிறைய பேரை சொல்லலாம். நம்ம கீர்த்தி சுரேஷ் சொல்லலாம். அப்புறம் நடுவுல நிறைய பேர் நம்ம சமந்தா கூட weight சமந்தா loss, நயன்தாரா எல்லாமே weight loss நிறைய பேர் இருக்காங்க. வெயிட் லாஸ்ல இருக்காங்க. ஒரு ஹீரோயினா இருந்துட்டு கரெக்ட் ஒரு ஹீரோயினா இருக்கீங்க தமிழ் சினிமாலயோ எந்த சினிமாலயோ சரி. வெயிட் லாஸ் பண்ணணும் வந்து நம்மளுடைய பிசிக்கை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது உங்க மேல இருக்கிற கடமையா இல்ல நீங்களே உங்களை அப்படி பண்ணிக்கிறீங்க? அப்போதான் எல்லா கேரக்டருக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. எல்லா கேரக்டரும் எந்த அவுட்ஃபிட் போட்டாலும் செட் அப்படியா? அப்ப தலைவன் தலைவியில நம்ம நித்யா அவர்கள் வந்து நல்லா சப்பியா நித்யா மேனனா யாரு? நித்யா அவங்க மேனன். நித்யா மேனன் அப்படியே அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஒவ்வொரு செட் ஆகல. இப்ப ஹன்சிகாலாம் பாத்தீங்கன்னா சப்பியா இருந்தாதான் அழகுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு. யாரு ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறாங்க அது செட் ஆயிடும். பட் என்னோட பிரெஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசா ஃபிட்டா வரதுனால நம்ம இருக்கணும். கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபிட்டா இருந்தா நல்லா இருக்கும். நைஸ் நைஸ். பூஜா ஹெக்டேல அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி அடுத்த மோனிகா சாவினி உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். டான்ஸ் இதே ஆடுனா மாதிரி இல்ல ஓரளவுக்கு டான்ஸ் தெரியும். ரொம்பலாம் டான்ஸ் இது ஒரு நிமிஷம் தமிழ் சினிமா ஆடணும். அது டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. அவங்க டைரக்டா நான் தமிழ்லாம் வேணாம் பாலிவுட் அப்படி இல்ல. நீங்க அப்படி அப்படி இப்போ உங்க தமிழ் நீங்களா வேணாம்னு இதுக்கு சொன்னேன். சி வாட் இல்ல. மீ நாத்தியா அந்த நான் மாதிரி தமிழ் வேணாம்னு சொல்லல. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஒரு நிமிஷம் நான் தமிழ் வேணாம்னு சொல்லுங்க. இதுல இருந்தா வந்திருக்கு. நான் எப்படி தமிழ்ல இல்ல இல்ல அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் இல்லன்னு சொல்ல இதுதா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. மல்டி இதுதான் சொல்றேன். அதுலயும் இருக்கணும் இதுலயும் இருக்கணும். தெலுங்கு ஏங்க அவங்க ஒரு பேன் இந்தியன் ஸ்டாரா பாண்டியா பாண்டியா தமிழ் வேணாம். நம்ம இதுதான் வளர்ந்துருக்கோம். இதுல இருந்து வளர்ந்துருக்கு. நம்ம எப்படி இதை விட்டு கரெக்ட் Like என்னதான் கலாய்ச்சாலும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ப்ரோ சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you. கண்டிப்பா நீங்க ஃபேன் ஸ்டாரா Thank மாறுவீங்க you so much. நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. சோ ஓகே இப்போ வந்து நான் ஒரு கேம் செக்மெண்ட் எடுத்திருக்கேன். இது Okay. என்ன அப்படின்னா வந்து
திஸ் ஆர் தட்னு ஒரு கேம். இப்போ லவ் படம், நம்ம படமே லவ் படம்ன்றதுனால நான் சில தமிழ் சினிமாவில் வந்து லவ் படங்கள் இப்போ வரைக்கும் சரி, சில பழைய படமும் இருக்கும், இப்போ ரீசெண்டாக அந்த படங்களும் சேர்ந்து இருக்கும். இல்லை ஓகே, அதுல லவ் படத்துல திஸ் ஆர் தட் நீங்க சொல்ல போறீங்க. ஓட் எது மேஜரா இருக்கும் அந்த படத்தை நம்ம சூஸ் பண்ணுவோம். Okay, done. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லவ் டுடே ஆர் விண்ணை தாண்டி வருவாயா? அதான் எந்த லவ் எந்த லவ் டுடே? இப்போ வந்து பிரதீப். இப்போ வந்த love பிரதீப் today. அவர்களுடைய ஓ, love today. ரெண்டுமே கிடையாது. எனக்கு விஜய் சார் நடிச்ச லவ் டுடே. விஜய் சார் லவ் டுடே. அப்படி சொல்றீங்க. சரி, ஓகே, அப்படி போயிடலாம். பழைய லவ் டுடே ஆர் இப்போ வந்து லவ் டுடே? பழைய லவ் டுடே. பழைய லவ் டுடே. அப்படியே சார் இருக்குமா? எனக்கு இப்போ உள்ள love. ஆனா மேஜரா அவங்க மூணு தெரியும். அதனால வந்து நான் பழைய 2K. பாயிண்ட் எங்களுக்கு. ஓகே நீங்க சூப்பர். சோ லவ் டுடே, அதாவது பழைய லவ் டுடே ஆர் விண்ணை தாண்டி வருவாயா? வினை தாண்டி வருவாய். நீங்க எஸ், வெண்ணை தாண்டி வருவாய். பழைய லவ் டுடே. நீங்க பழைய ஓ, நீங்க பழைய லவ் டுடே சொல்றீங்களா? ஆமா. ஓ, நீங்க நான் இப்போ இருக்கிற லவ் டுடே சொன்னீங்கன்னா பழைய அப்ப love பழைய today லவ் டுடே தான். சாரி. அப்பவும் பழைய. VTV. ஐயோ நம்ம யூனிக்காவே இருக்கும். நானும் விடிவிங்க. Wi-Fi. 2K kids அங்க. இல்ல விடிவி நாம கார்த்திக் அவரும் VTV கார்த்திக். என்ன? நானும் ஃபிலிம் மேக்கர் ஆசைப்படுறேன். அவங்க Favorite. அப்படி அப்படி சோ அப்பா. சரி, ஓகே. ஆனா Okay. ஓட் அதிகமா இருக்கு. ஓகே, ஆமா. முடிச்சிருங்க. Okay. நல்ல பழைய லவ் டுடே. லவ் டுடே ஆர் 96? இப்போ ரீசன் வந்து இப்போ 96 இப்போ லவ் டுடே. என்ன குணம் தாங்க? பழைய பழைய லவ் டுடே ஆர் 96? பழைய லவ் டுடே. நீங்க 96. 96. 96. 96. ஏன்னா ஓட் அதிகம். பயங்கரமா இருந்துச்சு அது. 96 நல்ல படம் தான். ஆமா. நான் roller இல்லைன்னு coaster. சொல்லல. ஆமா, எதுவுமே நல்ல படம் கெட்ட படம் நான் சொல்லல. நம்ம Personal நான் அந்த choice படத்தை தான். தியேட்டர்லயே நான் 96 2 தடவை பார்த்தேன். ஆனாலும் நான் வந்து பழைய லவ் டுடே தான். பட் ஆனா 96. சோ மேஜரான ஓட் இருக்கு. 96. Okay, We'll go with okay. 96. ஓகே, 96 ஆர் சீதாராமன்? 96. நீங்க ரெண்டுமே ஓகே ஆமா. சரி, எதனா ஒன்னு சூஸ் நீ ஈக்குவலா கேக்குறீங்களே. ஆமா சார். அதனால தான் செலக்ட் பண்ணேன். சார் இதுக்கு இன்னும் சில படம் வரும் சார். அது நீங்க சூஸ் பண்றதே மேபி ரொம்ப டஃபா. ஆல்ரெடி 90 இது ஈக்குவலா இருக்கிறதுனால ஒரு வாட்டி ஒரு 96 ஜெயிக்க வச்சிட்டோம்ல. Okay. இப்ப சீதாராமன். சீதாராமன். ஓகே, சீதாராமன். நமக்கு வந்து 96. nice. வெரி குட் சார். நான் சீதாராமன் பார்த்ததில்ல சொன்னேன். 96. நீங்க? அது சீதாராமன். சீதாராமன். எத்தனை சீதாராமன்? ரெண்டு ரெண்டு சீதாராமன். நாங்க ரெண்டு 96 டை. ஆமா. டை. சோ அதனால எதனா ஒன்னு சொல்லி அப்ப மூணு சொல்லிடுறோம். மூணு ஆப்ஷன் கொடுங்க. நீங்களே படக்குழுவா சேர்ந்து இந்த படத்துக்கு சரி நான் சீதாராமன் போயிடுறேன். ஓகே. ஓகே சரி, சீதாராமன் வின் ஆயிடுச்சு. ஓகே, சீதாராமன் ஆர் வித் லவ்? இப்போ ரீசன் ஆச்சு. வித் லவ். வீட்ல நான் பார்க்கல. சேம். நீங்க? இன்னும் பார்க்கல. எஸ், அதேதான். ஏன்னா இப்போ எங்க டைமும் நாங்க ஃபுல்லா அந்த வேலையா பிஸியா இருந்தோம். இருக்காங்க. அந்த பிஸினால பார்க்கல. பட் சூப்பரா அப்ப வந்து பார்த்ததெல்லாம் செல்லா ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு தான் அதனால வித் லவ். ஓகே, வித் லவ் கொடுத்துறீங்க. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வித் லவ்வே போயிடலாம். கண்டிப்பா. வித் லவ் ஆர் அலைப்பாயுதே? என்ன கல்ட் மூவி மாதிரி. அதெல்லாம் எல்லாரும் songs ல அலைப்பாயுதே. cult classic அதெல்லாம். எல்லாரும் அலைப்பாயுதே. அலைப்பாயுது. நோ ஏங்க நான் Answer. காலேஜ் 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேங்க. அலைப்பாயுதே டைம்ல எப்படி எனக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு மேம் இன்சிடென்ட் சொல்லுங்க மேம். நீங்க எதனா போனது அந்த படத்தை கட் அடிச்சு? இல்ல அந்த படமும் கண்டு கொண்டு ரெண்டும் சேர்ந்து வந்ததுல ஒரு டைம்ல. அந்த time. ஆமா. ரெண்டுமே பங்கமா அந்த டைம். எப்படி இருந்திருக்கும்? அதாவது ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் அந்த டைம் தான் Okay, நினைக்கிறேன். okay. ஆமா, ஏன்னா வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ரெண்டு படத்தையும் நான் வந்து ஒரு கிரஷ் ஒருத்தர் இருந்தாரு. ஓகே, அந்த கிரஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப- எனக்கு தான் பின்ன என்ன பார்த்துட்டு crush, என்னோட கிரஷ். அந்த கிரஷ் அவர் ரொம்ப சாரி. ஆக்சுவலா வந்து 2004ல அவர் இறந்துட்டாரு ரோட் ஆக்சிடென்ட்ல. ஸோ கிரஷ் தான், லவ் எல்லாம் கிடையாது. அந்த டைம்ல வந்து அங்க இவங்கெல்லாம் கிரஷ் எல்லாம் பண்ணிருக்காங்களான்னு தெரியாது. ஆக்சுவலா இவங்கெல்லாம் எடுத்த உடனே சிச்சுவேஷன்ஷிப். அந்த மாதிரி கிடையாது. கிரஷ்னா அவருக்கு பிடிச்சவங்க அவங்க. இல்ல நான் டயலாகா சொல்றேன். அவங்க சொல்லிருப்பாங்க. ஏங்க எங்க காலத்துல கிரஷ்னா வந்து நாங்க பாத்துட்டே இருக்கோம். சும்மா ஒன் சைடா நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிறது தான் ஆமா. கிரஷ். எனக்கு அந்த படம் வரும்போது ஒரு ஞாபகம். அதை நான் சொல்லுங்க சொல்லிடுறேன். சார், சொல்லுங்க. ஏன்னா அலைப்பாயுதே வல்லரசு அப்போ விஜயகாந்த் சார் படம் வந்துச்சு. அதுல நான் ஆபீஸ் போய் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள வரேன். அப்போ அலைப்பாயுதே ரெண்டுமே செம ஓட்டம் வருது. இது வந்து லவ்ல பின்னிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் ஆக்ஷன்ல அவர் பின்னிக்கிட்டு இருப்பாரு. இந்த போஸ்டரை சேர்த்து வைக்கிறது என் வேலையா இருக்கும். டெய்லி அலைப்பாயுதே பார்ப்பேன், டெய்லி வல்லரசு பார்ப்பேன். ஓ, இது 104 நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அலைப்பாயுதே 104 நாள், அது 110, வல்லரசு 118 நாள். வா. அன்னைக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடணும். அதனால அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். மேல யோசிச்சே பார்க்க. சார் இதுல நிஜமா இப்ப யோசிச்சு பாருங்களேன். 114 நாள் 104 நாள்லாம் அலைப்பாயுதே 104 நாள் ஓடிச்சு. அதோட இது இருந்துச்சு.
அதனால எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 மாசமா சார்? 3.5 மாசம். இன்னைக்கு வந்து 3வது நாள் அஞ்சாவது வந்து நாள். சக்சஸ் சக்சஸ் மீட். ஆமா. மண்டே அன்னைக்கு ஃப்ரைடே படம் சொல்லிட்டு மண்டே சக்சஸ் மீட். கொஸ்டினா எடுப்பேன் மேம். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து 3 days 5 daysல சக்சஸ் மீட் நடத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஆடியன்ஸ் அவ்வளவுதாங்க வராங்க. அது ஆடியன்ஸ் மேல பெரிய இது இருக்கு. எனக்கு என்னன்னா வாங்கலைங்க தியேட்டருக்கு வந்து எல்லாருமே ஓடிடினா தியேட்டர் கோயிங் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஓடிடியில பாருங்க, பார்க்க வேணாம்னு சொல்லல, அதுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. பட் தியேட்டருக்கு வாங்கன்னு நாங்க வந்து எவ்வளோ இதுக்கு மேல, ஏன்னா லைவா ஒரு விஷயம், லைவ் கான்சர்ட்ஸ் இப்போ நிறைய எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜா லெவின் கான்சர்ட், ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்லாம் கூட எல்லாமே போகுது. அந்த மாதிரி நினைச்சு வாங்கலாம். கொண்டாட்டமா சினிமாவை வந்து ஒரு கொண்டாட்டமா கொண்டு வாங்க. அப்பதான் நாங்க வந்து இந்த படமும் இப்போ எல்எஸ்எஸ் வந்து ஒரு 100 நாள் 110 நாள்லாம் நாங்க பேச முடியும். கரெக்ட். ஓகே, ஸோ வந்து நம்ம அலைப்பாயுதே எடுத்துக்கலாம். அலைப்பாயுதே ஆர் ராஜா ராணி? அலைப்பாயுதே. ராஜா ராணி இஸ் குட், பட் அலைப்பாயுதே வேற லெவல்ல. புரியுது எனக்கு. ஆமா, இல்ல நீங்க சொல்ற எந்த படமே வந்துட்டு பேட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, வேற லெவல் படம் எல்லாமே. பட் எல்லாருக்கும் அந்த கனெக்ட் ஆறது வந்து சூப்பரா இருக்கும். கரெக்ட். அதுல கார்த்திக் தானே ஒரு எது சொல்றீங்க? பல கார்த்திக் இருக்காங்கங்க. அதுலயும் கார்த்திக் ஆமா கார்த்திக் தானே. அது அப்பப்போ எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டே இருக்காரு. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பல லவ் ஹீரோஸோட பேர் வந்து கார்த்திகா தான். கார்த்திக் என்ன மேம் பண்றது? அது யோசிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ உங்க அப்பா அம்மாக்கும் அலைப்பாயுதே தான் பிடிச்சிருக்கு. மொரட்டிசிங்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அலைப்பாயுதே போய்டும். ஓகே, அலைப்பாயுதே ஆர் பியார் பிரேமா காதல்? அலைப்பாயுதே. ஓகே, நைஸ். அலைப்பாயுதே ஆர் லவர்? மணியில நடிச்சிருக்காங்க. ஆமா, டாக்ஸிக் அலைப்பாயுதே. நீங்க அலைப்பாயுதே? எனக்கும் அலைப்பாயுதே தான். லவர் ரொம்ப நல்ல படம். ஆமா, சேம். ஆமா, லவர் வேற லெவல் படம். பட் ஸ்டில் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, ஏ சூஸ் பண்ணலாம். லவர் நீங்க? இல்ல அலைப்பாயுதே. ரெண்டுமே வேணும் எனக்கு. ரெண்டுமே வேணுமா? அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா காயின் டாஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அலைப்பாயுதே, செகண்ட் ஹாஃப் வந்து ராஜா. பாதி 50-50. இப்போ நான் எதுக்கு கொடுக்கிறது? அலைப்பாயுதே கொடுக்கணும் மேக்ஸிமம். சோ அதனால அலைப்பாயுதேவே போயிடலாம். சோ வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அலைப்பாயுதே முடிச்சு நம்மளே கை தட்டிக்கலாம். சோ ஃபைனலி வின்னர் வந்து அலைப்பாயுதே தான் வந்து லவ் மூவில வின்னர் ஆயிருக்கு. சோ வின் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு இதுல முன்னாடி சொன்னீங்கல்ல, அப்போ உள்ள ஜெனரேஷன் இப்ப ஜெனரேஷன் மணிரத்னம் சார் அலைப்பாயுதே இப்ப எடுத்திருக்காரு. அப்பதான் சொல்றேன், கதை அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது எப்போ ஜெனரேஷன்ல எப்படி இன்னும் அவர் லவ் ஸ்டோரி தான் எடுத்து இன்னும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஓகே கண்மணி வரைக்கும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சொல்றேன். அதான் அந்த இடத்துக்கு வந்து ஏன்னா நம்ம கதையை கொண்டு வந்து அது அவுட்புட் தான். அது இப்போ அந்த சார் மூலியமா அதை நான் சொல்லிக்கிறேன். கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்க நேரத்துக்கும் உங்களுடைய டீமுக்கும் சரி, இன்னும் இந்த படம் சக்சஸ் ஆகணும். இது ஒரு சக்சஸ் நீங்க நடத்தணும். கண்டிப்பா நான் எங்கேயும் கூப்பிடணும். தேங்க்யூ. மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.